கார்த்திகையின் தீபத்தின் போது சொக்கப்பனை கொளுத்துவது ஏன் என்பதை பார்ப்போம். இந்த வருடம் வருகிற டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி 2025 புதன்கிழமை திருக்கார்த்திகை வருகிறது. தீபத் திருநாளின் முக்கிய அம்சமே கோவில்களில் சொக்கப்பனை கொளுத்துவதுதான். சொக்கப்பனை என்பது நாளடைவில் பேச்சு வழக்கில் சொக்கப்பானை என்று மாறிவிட்டது. கலியுகத்தில் கற்பக விருட்சம் என்று கூறப்படும் பனை மரத்தின் அடி முதல் நுனி வரை ஒவ்வொரு பாகமும் மனித இனத்திற்கு பல நன்மைகள் தருகின்றன. பனை போல பிறருக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்பதால் பனை மரத்தை தேர்ந்தெடுத்தனர். இந்த தீப நாளில் கோவில் முன் உள்ள வெட்ட வெளியில் பனை மரத்தை வெட்டி வந்து நடுவர். பனை ஓலைகளை சுமார் 12 இருந்து 15 அடி வரை உயர்த்தி சுற்றி மேற்புறத்தை கூப்பு வடிவில் அமைப்பர். இறைவனுக்கு தீபம் ஏற்றி வணங்கிய பின் இறைவனை பனைக்கு முன் எழுந்தருள செய்வர். கோவில் உள்ளே இறைவனுக்கு ஏற்றிய தீபத்தை கொண்டே சொக்கப்பனை கொளுத்துவர். வேறு எந்த மரத்திற்கும் இல்லாத சிறப்பம்சம் பனை மரத்திற்கு உண்டு. பனை ஓலை மட்டும் பசுமையாக இருந்தாலும் அது தீப்பற்றிக் கொள்ளும் தன்மை உடையது. ஜோதி ஸ்வரூபத்தில் சொக்கநாதர் காட்சி கொடுப்பதால் சொக்கப்பனை எரியும் போது அக்னி லிங்கமாக பக்தர்கள் வழிபடுவது வழக்கம். மன இருளை போக்கி அனைவரும் நலமுடன் இருக்க வேண்டும் என்றுதான் இதன் தாற்பயம். அதுபோல திருக்கார்த்திகை என்றால் நம் நினைவுக்கு வருவது திருவண்ணாமலை பரணி தீபம்தான். டிசம்பர் 3 புதன்கிழமை திருவண்ணாமலையில் மகா தீபம் கொண்டாடப்படுகிறது. அன்று மாலை 6 மணிக்கும் பரணி தீபம் ஏற்றப்படும். அந்த நேரத்தில்தான் எல்லாரும் அவரவர்கள் வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடுவார்கள். பண்டிகைகள் கொண்டாடும் போது மகிழ்ச்சிக்காக மட்டும் இல்லாமல் உட்பொருளை தெரிந்து கொண்டு வழிபட்டால் மேமேலும் இறைவன் அருள் கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. எனவே திருக்கார்த்திகை அன்று சிவனை வழிபட்டு ஈசன் அருள் பெறுவோம். மறக்காமல் லைக், கமெண்ட் மற்றும் ஷேர் செய்து மேலும் இதுபோல பக்தி தகவலை கேட்க பக்தி கதை எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரவும்.